தற்போதைய அண்மைச் செய்தி. திருவள்ளூரில் அரசு பேருந்தில் பயணிகள் ஏறிய போது திடீரென கியர் பாக்ஸ் பகுதி உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் அரசு பேருந்தில் பயணிகள் ஏறிய போது திடீரென கியர் பாக்ஸ் பகுதி உடைந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பார்த்திபன். தற்போது திருவள்ளூரில் அரசு பேருந்தில் பயணிகள் ஏறிய போது கியர் பாக்ஸ் பகுதி உடைந்திருக்கிறது. ஏற்கனவே பழுதடைந்த பேருந்துகளை இயக்கக்கூடாது எனவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பழுதான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தகவல்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வினோத், சமீப காலமாக அரசு பேருந்து பழுதடைந்து காணப்பட்டு வருகிறது. இதனால் பேருந்துல பயணக்கூடிய பயணிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு அந்த அரசு பேருந்துல பயணம் செய்யும் போது அதுல இருந்து இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் உடைந்து விழுவதால் அவங்களுக்கு காயம் என்பது ஏற்பட்டிருக்கு. இது குறித்து தமிழக அரசு எந்தெந்த பணிமனையில பேருந்துகள் பழுதடைந்திருக்கிறதோ அதை சரி செய்ய வேண்டும், அதை பயன்பாட்டுக்கு பயணிகளை ஏற்றி செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை வச்சிருந்த நிலையில தற்பொழுது திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பேருந்து அந்த இன்ஜின் பகுதி திடீரென பயணிகள் ஏறி நின்ற போது உடைந்து இருக்கிறது. அதோடைய நேரடி காட்சி தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய பயணிகளே அது எவ்வளவு பெரிய பகுதி உடைந்து இருக்கிறது என்பதை காமிக்கக்கூடிய காட்சி எல்லாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் கடும் கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள்ல பழுதடைந்து திடீரென உடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேருந்தானது திருவள்ளூர்ல இருந்து தடம் எண் T41 பெனலூர்பேட்டை பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் வழியாக செல்லக்கூடிய பேருந்து. இந்த பேருந்துல தற்போது உள்பக்கம் இன்ஜின் பகுதியில் தான் உடந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு துருப்பிடித்து இருக்கக்கூடிய பேருந்தில் நாங்கள் எப்படி பயணம் செய்வோம்? ஆபத்தை உணராமல் இது போன்ற பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு பேருந்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்த மக்கள் நாங்கள் இந்த அளவுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இவர்களால் கொடுக்க முடியுமா? தற்போது என்ன இவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியுள்ள ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் குற்றச்சாட்டை விமர்சனம் வைக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஓட்டை உள்ளது, துருப்பிடித்த பேருந்து, இதை நாங்கள் எப்படி பயன்படுத்தும்? திடீரென்று நாங்கள் தற்போது நின்று கொண்டிருந்த பேருந்து உடைந்திருக்கிறது. நாங்கள் சாலையில சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்படுத்தா பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என கூறி பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருவதாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள் குற்றச்சாட்டுவை முன்வைக்கிறார்கள். வினோத், பார்த்திபன், போக்குவரத்து துறை சார்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பே ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதாவது பழுதடைந்த பேருந்துகள் குறித்த கணக்கு எடுக்க வேண்டும் என்றும் பழுதை சரி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அவ்வாறு பழுது சரி செய்யப்பட்டிருந்தால் இத்தகைய சம்பவம் நடந்திருக்கிறாது. என்ன நடந்தது? அந்த பழுதுகள் ஏதேனும் சரி செய்யப்பட்டிருக்கின்றனவா? போக்குவரத்து துறை சார்பில் என்ன சொல்றாங்க? தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், போக்குவரத்து துறை சார்பில் இது போன்ற பழுது ஏற்படக்கூடிய பேருந்தை பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. உண்மையான விஷயம். ஆனால் அந்த சுற்றறிக்கைக்கு அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. தாங்கள் ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, அழுவுற பிள்ளையை கிள்ளி விட்டு அழுவது போல் செய்வார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்பவாறு தான் தற்பொழுது நாங்கள் சுற்றறிக்கை அனுப்புகிறோம், நீங்கள் சரி செய்யாமல் பயணிகளை ஏற்றி செல்லலாம் என்ற ஒரு கேலியாக தான் இருக்கிறது இவர்களுடைய சுற்றறிக்கை. இப்படிப்பட்ட நிலையில தற்போது நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய ஓட்டை என்றாலும் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு இன்ஜின் பகுதியில நிற்கக்கூடிய முக்கியமான பகுதி, பேருந்துக்கு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இன்ஜின் பகுதி, அந்த இன்ஜின் பகுதியை இவ்வளவு பெரிய திடீரென ஓட்டை ஒரு பெண்மணி அதில் காலை வைத்து கூட காமிப்பார்கள். இப்படி நாங்க எந்த பேருந்துல நாங்க எப்படி பயணிக்க வேண்டும் என்ற நிலையில அந்த ஒரு வயது முதியவர் அந்த பேருந்துல இன்ஜின் பகுதியில் உருவாக்கக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கைக்கு அதிகாரிகள் அதன்படி ஒரு நடைமுறைக்கு படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த பேருந்து தற்போது இந்த பயன்பாட்டுக்கு வந்திருக்க கூடாது. அது போல இந்த பேருந்தை எதற்காக இப்ப திருவள்ளூர்ல இருந்து பயன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட திருவள்ளூர் பேருந்து பணிமனையில இருந்து பெங்களூர்பேட்டைக்கு எதுக்காக எடுத்து செல்றாங்க? ஆட்களை கூட்டி செல்லும் போது இதே பேருந்துல மற்றொரு பகுதிகளும் சரி அந்த டயர் பின்பகுதியில். பார்த்திபன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. தற்போது தமிழ்நாடு முழுவதும் பராமரிப்பின்றி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட போக்குவரத்து துறை சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. பராமரிப்பற்ற பழுதடைந்த பேருந்துகளை கணக்கெடுக்க வேண்டும் என்று. அது குறித்த அறிக்கை ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து துறை தரப்பில் என்ன சொல்றாங்க? தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக இன்று காலை ஏற்கனவே ராமநாதபுரத்தில் அரசு பேருந்து விபத்து ஏற்பட்டதாகவும் நம்ம செய்தி கண்டிருந்தோம். இந்த நிலையில் தற்போது
திருவள்ளூர் மாவட்டத்திலும் தற்போது அரசு பேருந்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓட்டை ஏற்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஒரு மாதமாகவே அரசு பேருந்துகளின் நிலை என்பது கடும் மோசமாக இருப்பதாகவும் இதன் காரணமாக அரசு பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கையிலேயே அதன் இருக்கைகள் மற்றும் ஏறக்கூடிய படிகள் உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் உடைந்து விழக்கூடிய நிலை என்பது தொடர்ச்சியாக காணப்பட்டது. திருச்சியில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் இருந்து இருக்கை கலந்து விழுந்து அந்த நடத்துனர் கீழே விழுந்து விபத்து என்பது ஏற்பட்டது. இந்த விவகாரம் செய்தித்தாள்கள் மற்றும் செய்திகளில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதன் விளைவாக உடனடியாக தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக கூட்டம் என்பது கூட்டப்பட்டு அந்த தலைமைச் செயலகத்தில் இருந்து உடனடியாக பேருந்துகளின் நிலை குறித்து அதன் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு போக்குவரத்து கழகம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது போன்று அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் போக்குவரத்து கழகம் சார்பில் அனைத்து பேருந்துகளும், அதாவது தமிழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்திலும் அதன் தரம் எவ்வாறு இருக்கிறது அது தொடர்பான ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை 48 மணி நேரத்திற்குள்ளாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பது போன்று உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு என்பது கடந்த 27ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 48 மணி நேரம் கடந்து கூடுதலாக 48 மணி நேரம் என்பது முடிவிட்டு விடுத்தது. ஒருவேளை இவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருந்து அதற்கான அறிக்கையை அதிகாரிகள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதன் அடிப்படையில் துரிதமாக மிக மோசமாக இருக்கக்கூடிய பேருந்துகளை உடனடியாக நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் தொடர்கதையாகவே தற்போது தமிழகம் முழுவதுமாகவே சிதிலமடைந்து உடைந்து விழக்கூடிய பாகங்களை கொண்ட பேருந்துகளை தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் அரசு பேருந்துகளில் பயணிக்கலாமா வேண்டாமா என்ற அச்சம் நிறைந்த சூழலை காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை நாம் சென்னை மாநகர் பகுதிக்குள்ளாக இயங்கக்கூடிய மாநகர் பேருந்துகளின் நிலை எவ்வாறு இருக்கிறது, அதிகாரிகள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். தற்போதாவது அந்த பழுதடைந்த பேருந்துகள் இயக்குவதற்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய பேருந்துகள் நிறுத்தப்பட்டு வேறு ஏதேனும் பேருந்துகள் மாற்றப்பட்டு இயக்கப்பட்டிருக்கிறதா, அதிகாரிகளின் அந்த சுற்றறிக்கைக்கு எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாம் நேரடியாக சென்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பேருந்துகளை நாம் சென்று பார்க்கையில் பல பேருந்துகளில் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த படிகள் ஏறக்கூடிய அந்த படிகளாக இருக்கட்டும், அந்த கம்பிகள் என அனைத்துமே மிகவும் மோசமான நிலையில் இருந்த காட்சிகள் என்பது காணப்பட்டது. இது தொடர்பாக அந்த பகுதி அந்த பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்ட பொழுதும் மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்கிறார்கள். தாங்கள் வெகு தொலைவில் இருந்து அரசு பேருந்துகளை நம்பியே பயணம் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் அரசு பேருந்துகளில் பெரும்பாலானவை சேதமடைந்தும் சிதிலமடைந்தும் பழைய பேருந்துகளே இருப்பதாகவும் கூறுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல ஓட்டுநர் நடத்துனர்களுமே பேருந்துகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் நம்மிடத்தில் நேரடியாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இந்த பேருந்துகளை இயக்க முடியாமல் பல்வேறு பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ந்து இந்த நிலையை நீடித்து வருகிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவதும் ஓடிக்கொண்டிருக்கையில் பொதுமக்கள் அந்த பேருந்திற்கு நடுவே ஓட்டை ஏற்பட்டு கீழே விழுவதும் அல்லது அந்த பேருந்து படிக்கட்டுகள் உடைந்து விழுவதும் இருக்கைகள் உடைந்து விழுவதும் என அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு முறை அரசு பேருந்துகள், மாநகர பேருந்துகள் என அரசு பேருந்துகள் இது போன்று சரியில்லாமல் அவை பழுதான பேருந்துகள் இயக்கப்படுவது என்பது போன்ற குற்றச்சாட்டு நிலவும் போதெல்லாம் அரசு தரப்பிலும் போக்குவரத்து கழகம் தரப்பிலும் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது போன்று தொடர்ச்சியாக அறிக்கைகள் என்பதனை முன்வைக்கிறார்கள். அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்று உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் என்பது தொடர்கதையாகவே நிகழ்ந்த வண்ணமே இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக தலைநகரான சென்னையில் அயனாவரம் பகுதியிலும் கூட ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் நடுப்பகுதியில் ஓட்டை ஏற்பட்டு ஒரு பெண்மணியின் கால் என்பது அந்த சக்கரத்திற்குள்ளாக சிக்கக்கூடிய நிலை என்பது ஒரு ஆபத்து என்பது ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மாநகர பேருந்துகளை சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்று ஜெயலானி, நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். அருகே தரமற்ற பேருந்தின் கியர் பாக்ஸ் பழுதடைந்து உடைந்து விழுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலதிக தகவல்களை கேட்டு பெறுவதற்காக எமது செய்தியாளர் எழிலரசன் இணைப்பிலே இருக்கிறார். வணக்கம் எழிலரசன், இந்த தரமற்ற பேருந்துகள் குறித்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்ன போக்குவரத்து துறையின் இது ஒரு கண்துடைப்பு நாடகமாக பார்க்கப்படுகிறதா? தரமான பேருந்துகள் எப்போதுதான் இயக்கப்படும், இந்த நிலை என்று மாறும்? இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க.
அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இருந்து எல்லாவற்றையும் விளம்பரத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த பேருந்து ஆய்வு விவகாரத்திலும் தற்போது அம்பலமாக்கி இருக்கிறது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் இருந்தே மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம் எல்லா துறைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான ஒரு பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த பேருந்துகள் பாத்தீங்கன்னா வெளியூருக்கு செல்கின்ற பேருந்து, சென்னை மாநகரத்தில் இயங்குகிற பேருந்து, அதிவிரைவு பேருந்துகள், இப்படி 20,000க்கும் அதிகமான பேருந்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரையில் ஒரு பேருந்தை கூட அவர்கள் புதிதாக வாங்கவில்லை. ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்த பேருந்துகளுக்கு மட்டும் பட்டி டிங்கர் பார்த்து பெயிண்ட் அடித்து இயக்குவார்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல பழைய பேருந்துகளை அவர்கள் சரி செய்து இதோ நாங்கள் புதிய பேருந்துகளை வாங்கிவிட்டோம், இந்த பேருந்துகள் இப்போது தரமாக இருக்கிறது என்றெல்லாம் வெற்று விளம்பரம் செய்து கொண்டு அந்த பழைய தரமற்ற பேருந்துகளையே அவர்கள் இயக்கக்கூடிய அவல நிலை தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பேருந்து இயக்குகிற நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போதெல்லாம் இந்த அரசு இந்த பழைய பேருந்துகளை வைத்து எங்களை இயக்க சொல்கிறது, அதனால்தான் விபத்துக்கள் ஏற்படுகிறது. இந்த விபத்து ஏற்படுகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் இந்த அரசுதான், திமுக அரசுதான், ஸ்டாலின் தலைமையிலான அரசுதான், அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரசுதான் காரணம் என்று அந்த தொழிற்சங்கத்தினர் கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போது பார்த்தீர்கள் என்றால் பெருமளவுல அந்த பேருந்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களே பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. பெரிய அளவுல இந்த தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பேருந்துகள் தரமற்ற பேருந்துகளாக இருக்கிறது, தேய்மானம் அடைந்துவிட்ட பேருந்துகளாக இருக்கிறது. அதனால் பல இடங்கள்ல அந்த பேருந்துகளுடைய பிரேக் பிடிப்பதில்லை, சரியான கண்ட்ரோல்ல அந்த பேருந்துகள் இல்லை, எல்லாம் தேங்கி போன டயர்களை வைத்து அந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால பல இடங்கள்ல விபத்துக்கள் நடக்கக்கூடியது, உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அவலம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு இதையெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம், இத்தனை லட்சம் பேருந்துகளை, இத்தனை ஆயிரம் பேருந்துகளை வாங்க போகிறோம், அதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கிவிட்டோம் என்றெல்லாம் வெறும் நாளேடுகளில் விளம்பரம் கொடுத்துக் கொண்டு இவர்கள் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தற்போது வெட்டா வெளிச்சமாக இருக்கிறது. சமீபத்துல திருச்சியில ஒரு நடத்துனர் அமர்ந்து கொண்டிருந்த நிலைமையில அந்த பேருந்தினுடைய அந்த இருக்கையோட அவர் வெளியே விழுந்தார். இது ஒரு சம்பவம். கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக அயனாவரத்துல பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தினுடைய இருக்கை உடைந்து ஒரு பெண் கீழே விழுந்து அவர் அடிபட்டு அவர் காயமடைந்தார். இப்படி பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இப்படியாக தொடர்ச்சியாக அரசு பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே, அந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே அதனுடைய இருக்கைகள் உடைந்து பேருந்து பயணிகள் கீழே விழுந்து விபத்தை சந்திக்கின்ற அவலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில கடந்த 27ஆம் தேதி ஒரு கண் துடைப்பு நாடகத்தை இந்த அரசு செய்திருக்கிறது. ஏன், இந்த தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் செய்திருக்கிறார். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பேருந்து துறை, போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து இந்த பேருந்துகள் எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறது, எந்த கண்டிஷன்ல இருக்கு, இதெல்லாம் பயணிப்பதற்கு, பொதுமக்கள் பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா, உகந்த நிலையில் இருக்குதா அப்படின்னு போக்குவரத்து துறை அதிகாரிகளை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய இறுதியில என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டுல மொத்தம் 20 பேருந்துகள் இருக்கு. அந்த 20,000 பேருந்துகள் இருக்கு. அந்த 20,000 பேருந்துகள்ல எந்தெந்த பேருந்துகள் தரமா இருக்கு, எவ்வளவு சேதமடைந்து இருக்கிறது, என்னென்னலாம் அந்த பேருந்துகளை சரி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து ஆய்வறிக்கையை அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள தாக்கல் செய்றீங்க. அது மட்டும் இல்ல, அந்த பேருந்துகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கலைந்து அது அனைத்து பேருந்துகளும் சரி செய்யப்பட வேண்டும்னு அவர் உத்தரவு போட்டாரு. இப்ப 27ஆம் தேதி அந்த உத்தரவு போடப்பட்டது என்றால் 28, 29 அடுத்த 48 மணி நேரம், 29ஆம் தேதிக்குள் அந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து அதற்கான அறிக்கையை போக்குவரத்து துறை மேலாண் அதிகாரிகள், ஒவ்வொரு கோட்டத்தினுடைய மேலாண் அதிகாரிகளும் இந்த அரசுக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் 48 மணி நேரம் கடந்து அடுத்த 48 மணி நேரமும் ஆகிவிட்டது. அதாவது அறிக்கையை 29ஆம் தேதிக்குள்ள தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிக்கை இதுவரை போக்குவரத்து மேலாண் அதிகாரிகள்
தமிழக அரசுக்கு, தலைமை செயலாளருக்கு தாக்கல் செய்தார்களா இல்லையா என்ற தகவல் கூட இன்னும் வெளியாகவில்லை. போக்குவரத்து துறை மேலாண் அதிகாரிகள் அதை கமக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமை செயலாளரும் எனக்கு இதுவரை இந்த அறிக்கை வந்து சேர்ந்து விட்டது, இவ்வளவு பேருந்துகள் சேதமடைந்திருக்கிறது, இவ்வளவு பேருந்துகள் அதில் சரி செய்யப்பட்டிருக்கிறது, அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டிருக்கிறது, சரி செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தலைமை செயலாளர் இந்த அரசுக்கு, தற்போது தமிழக மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் தலைமை செயலாளரும் கூட இந்த அறிக்கை, நான் போட்ட அந்த உத்தரவுக்கு இதுவரை போக்குவரத்து துறை என்ன பதில் சொன்னது, அறிக்கை தாக்கல் செய்து விட்டார்களா இல்லையா என்ற எந்த தகவலையும் தலைமை செயலாளர் கூட சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற அரசு, அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற போக்குவரத்து துறை என்பது வெறும் வெற்று விளம்பரத்தில் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு விளம்பர அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வெற்று விளம்பரமாக நடத்தி கொண்டிருப்பதுதான் இந்த அறிக்கை என்ற நாடகம், அதாவது போக்குவரத்து துறையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்கிற திட்டம் என்ற நாடகம் தற்போது வெட்டா வெளிச்சமாகி இருக்கிறது. வெறுமனே இந்த அரசு விளம்பர அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த போக்குவரத்து ஆய்வு என்ற நாடகம் அம்பலப்படுத்தியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எழிலரசன்.